ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யூ அருள். சரி வாங்க நம்ம வீடியோவில் போவோம். என்னடா சொல்கிறேன், நம்ம நாகேஸ்வரி வேலையை பார்த்துட்டாளா? ஆமாங்க, நாரதர் வேலையை பார்க்க போகிறாங்க நம்ம நாகு. என்னடான்னு பார்த்தீங்களன்னா, எப்படா கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்த நாகுக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடச்சிருங்க. அது என்னென்னு பார்த்தா, நம்ம விஜய் வந்து மல்லிகலத்தில் தாலி கட்டுற மாதிரியான ஃபோட்டோ. அதை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கவருக்குள்ளே போட்டு நம்ம அரவிந்த் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க நாகு. என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஜோசியர் வந்து எல்லாரும் பேர் நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்து இதில் தான் எழுதியிருக்காரு, எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, உங்களை பார்க்க சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் கிட்ட கொடுக்குறாங்க. அதையும் சரி ஓகேன்னு நம்ம அரவிந்த் வாங்கிடுறாருங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம நாகும் நினச்ச மாதிரியே அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துருவாரா அரவிந்த்? பார்த்துட்டு பெரிய பிரச்சனை பண்ணுவாரா, இல்லை பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் என்னடான்னா, நம்ம விஜய் வெண்பா கிட்ட வந்து சொல்லிட்டு வராரு, நான் போய் மல்லி அம்மாவை கூப்பிட்டு வரேன், நீ இங்கே இரு, நான் உனக்காக நீ ரெடி ஆகிட்டு இங்கே இரு, நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லவும் நம்ம வெண்பா ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஜாலியாக இருக்காங்க. மல்லியம்மா வராங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய்க்கு வேறு வழி இல்லை, மல்லியை வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடான்னா, வெண்பாவை ரெடியாக சொல்லிவிட்டு அவரோட மாமா அக்கா புருஷனை கூப்பிட்டு வராருங்க. அவர் சொல்கிறாரு, வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா மல்லி கண்டிப்பாக வருவா, நீங்கள் கூப்பிடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம விஜய் சரி ஓகேன்ட்டு அவர் கூப்பிட்டு கிளம்புறாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம மல்லி என்ன பண்ணுறதே தெரியாமல் ரெடி ஆகிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அழுதுகிட்டே. இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது, யாரா நிப்பாட்டோம் நம்ம நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுட்டா, சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசுவோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரியாது. ஒரு வழியாக நம்ம நாகும் அவங்க நினச்ச மாதிரி அரவிந்த் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாருங்க. ஆனால் பட் அரவிந்த் வந்து அதை திறந்து பார்க்கல. ஏன்னு கேட்குறீங்க, அவர் கையில் வச்சுட்டு இருக்கோம். நம்ம பாபு அங்கே வராரு. பாபு வந்துட்டு என்னது இதுன்னு கேட்க அவர் சொல்கிறாங்க, இப்படி தான் பார்க்க சொல்லி கொடுத்தாங்க நாகு, அவங்க தான் கொடுத்தாங்க, இது எல்லாம் பேர் கட்டாங்க பார்க்க சொல்லுவாங்கன்னு செக் பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும்னு சொல்ல இதை கேட்டவர் சரி ஓகே கொடுங்க நான் ஒரு முறை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓன் பண்ணி பார்க்குறாருங்க. பார்த்தா ஒரே ஷாக். ஏன்டானா விஜய் மல்லிக் தாலி கட்டுற மாதிரியான ஃபோட்டோ இல்லையா? உடனே பாபுக்கு பற்றிக்கிட்டு வருது. சரி ஓகே இதில் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டு நாகுவை பிடிச்சி கிளிக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் தேடி ஒரு நல்ல பையனை சம்மந்தம் பிடிச்சா நீ இப்படி தான் பேசுவியா, மானம் கெட்டவளே, வெக்கம் கெட்டவளே, ரோசம் கெட்டவளே, சொர்ண கெட்டவளே, சோத்துக்கு உப்பு மிளகா போட்டு தின்றியா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, அசிங்கமாக இல்லையா, தூ அப்படின்னு காரி துப்பாத குறையாக பேசுகிறாருங்க. இதெல்லாம் கேட்டு மூஞ்சி சுருங்கி வாடி கோபத்தில் கொந்தளிக்குது. என்னங்க கொந்தளிச்சு என்ன பிரயோஜனம், அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாபு அசிங்கமாக கேட்குறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம நாகு மூஞ்சை தூக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பார்க்கும்போது தான் நம்ம விஜய் வந்துட்டாருங்க. வந்து பார்த்தா என்னடா நிச்சயதார்த்தமா அப்படின்னு ஷாக்காகி வாயை பொழுது பார்க்குறாரு நம்ம மல்லி வீட்டில். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த டைமில் அந்த ஃபோட்டோ வேற பாபு எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஃபோட்டோ அங்கே சிக்குமா, விஜய் மல்லியை கூப்பிடுவாரா, மல்லி இங்கேருந்து போவாங்களா, அவங்க போனதுனால நிச்சயதார்த்தம் நடக்காமல் போமா, இப்படி பல விதமான ட்விஸ்டோட இந்த எபிசோடு முடியுதுங்க. ஸோ நண்பர்களே, என்னோட வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ உடனே உங்கள் மொபைலில் உங்கள் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ், நன்றி, see you, டாட்டா, பபாய்.